அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸோ நாங்கள் இன்றைக்கு எல்லாரும் குளிசையிலே நிற்க வேணாம். என்ன சாப்பாடு உணவு கட்டுப்பாடு கடும் முக்கியம். நம்ம இப்போ சீனிக்காராக்கள் என்னத்தை சாப்பிட்ற, எந்த நேரம் சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும், எவ்வளவு சாப்பிடணும்ங்கிறது தான் முக்கியம். இப்போ எல்லாரும் சொல்கிறேன் என்னன்னு சொல்லிச்சுன்னா, ஒன்றும் திங்கல சார் 350 சரி. இப்போ சீனி செக் பண்ணா டக்குன்னு பின்னரங்களில் வார டைமில் இப்போ நீங்கள் ஃபாஸ்டிங் ரெடி ஆகி வரக்குள்ள சீனி குறைய தண்டிக்கு என்ன, ஃபாஸ்டிங் சாப்பிடாம இருந்து எல்லாம் சீனி பார்க்க வாரீங்க, குறைய காட்டுது. ஆனால் சும்மா திடீர்னு அவ்வளோ ஹாஸ்பிட்டலுக்கு வாரீங்க ஏதாவது விழுந்து காயத்தோட அல்லது வேற காரணத்துக்கு வார டைமில் சீனியை பார்த்தோம்னா எல்லாருக்கும் 350 300 அப்படி இருக்கு, ஓவரா இருக்கு. அப்போ கேட்ட சொல்கிறேன், நான் ஒன்றும் திங்கறல சார், குறையுது இல்லை. இப்போ சிலாக்கள் சொல்கிற எனக்கு சீனி ஒரு கணக்கில் இருக்குது இல்லை, கூடுது குறையுது இப்படி சொல்கிறேன். இப்போ சீனி கூடுது குறையுதுன்னா அது கூடுதா, ஆட்டோமேட்டிக்கா கூடி குறையுதா? அது அப்படி ஆட்டோமேட்டிக்கா கூடி குறைகிறது சரியானே. அது நீங்க எடுக்கிற சாப்பாட்டுக்கு தான் கூடி குறையும். சரி. அப்ப நீங்க டேப்லெட் பாவிக்கிறாக்கள் அளந்து தானே பாவிக்குங்க. 500 மில்லி காலையில் உண்டு, இரவைக்கு உண்டு. 80 மில்லி காலையில் உண்டு, இரவைக்கு உண்டு. அளந்து தானே குடிக்கீங்க குடிச்ச. அப்ப சாப்பாடு அளந்து சாப்பிட்றீங்களா? சோறை அளந்து சாப்பிட்றீங்களா? இல்லையே. அப்ப சீனி கூட தானே குறையத்தானே செய்யும். அப்ப நீங்க அந்த மில்லிகிராம் கணக்குக்கு ஏற்ற மாதிரி கறி பிரச்சனை இல்லை, கறியை நீங்க அளக்க தேவையில்லை, எவ்வளவு தின்னுங்க பிரச்சனை இல்லை சரியா. மீன் துண்டை, மரக்கறிய, போஞ்சி, பயத்தங்காய் என்னென்ன மரக்கறி அந்த கறிகளை அளக்க தேவையில்லை. அதுல கறியால சீனி வாரல, கிழங்கால சீனி வரும். மற்ற மரக்கறிகள், தானியங்கள் சரியானே, பருப்பு அதுகளால சீனி வராது. மெயினா சீனி வார மாச்சாப்பாடு என்னண்டா, சோறுண்டா சீனி வரும், இடியாப்பம் சாப்பிட்டா சீனி வரும், புட்டு சாப்பிட்டா சீனி வரும், என்ன ரொட்டி சாப்பிட்டா சீனி வரும். மாவால செய்த உணவு அல்லது மாப்பொருள் உணவு அதுக்கு சீனி கூடும் தானே. அப்ப நாங்க அந்த மாப்பொருள் உணவை அளந்துதான் சாப்பிடுறோம். அளந்துன்னு சொல்லிச்சுன்னா நாம அந்த 80 மில்லிகிராமும் இல்ல 500 மில்லிகிராமும் போறோம்டா அதுல அளவுக்கு தான் சாப்பிடணும். இப்ப நீங்க உலக சுகாதார நிறுவனம் சொல்லுது, ஒரு பிங்கான்ல காவாசிக்கு தான் சீனி வர்த்தகார ஆளுக்கு ஒரு பிங்கான் எடுத்து 4 பிரிச்சு அந்த காவாசியில தான் ரைஸ் வைக்கணும். புட்டுண்டாலும் அந்த காவாசிர் அளவுக்கு தான் உடைச்சி அந்த காவாசிர் அளவுக்கு தான் புட்டு வரணும். இடியாப்பம்னாலும் அந்த காவாசிர் அளவுக்குண்டா ஒரு 4 அல்ல 6 இடியாப்பம் தான் சரியானே. ஆனா கறியை கூட சாப்பிடணும். அல்லது கடலை பயிர் அதை பேலன்ஸ் பண்றதுக்கு பசிக்கு வேற சாமான கூட எடுக்கணும். ஒரு மரக்கறி அவிச்சு மரக்கறி சூப் மாதிரி அதோட பேலன்ஸ் பண்ணணும். அல்லது கடலை பயிறு அதுகளை கொஞ்சம் கலந்து வைக்கணும் என்ன. அப்படி நீங்க அந்த மாப்பொருளை அளந்து சாப்பிட்டா தான் சீனி கொண்டோல வரும். அதான் அந்த அளவுங்கிறது. சில அந்த கொஞ்சம் ரைஸை சாப்பிடுச்சுன்னு போட்டு கொஞ்சத்துக்கு கொஞ்சம் கறியத்துங்கிற சரி. அந்த அந்த அவ்வளவு என்ன காவாசி ஒரு அகப்ப சோறுக்கும் ஒரு கறியை திண்டா திருப்பி அடுத்த பசி வருமே. வகுத்துக்குள்ள இறைப்பயிர உங்களுக்கு நிறம் மாட்டி பசி வரும். பசி நடக்க போகுது என்னத்து நான் உண்ட பிஸ்கெட்டை டீயை குடிக்க தோங்குவீங்க அல்லது ஏதாவது வீட்டு இருந்தா அதை சாப்பிடுவீங்க. சாப்பிட்டா என்ன நடக்க போகுது? இப்ப திருப்பி திருப்பி வரும். அப்ப நீங்க அந்த ஒரு பிங்காண்ட அளவுக்கு நீங்க வளமையா சாப்பிட்ற அளவுக்கு உணவு எடுக்க தம்மணும். அதுல மாப்பொருளை முக்கியமா குறைங்க சரியானே. அப்ப நீங்க சிலாக சொல்லுவாங்க, இந்த 10:30 மணி 11 மணிக்கு எல்லாம் தலை சுட்டு வருது சார், மயக்கம் வருது. பகல் சாப்பாடு டைமுக்கு கிட்ட பிளக்கேடு மாதிரி வேறுத்து சீனி குறைகிறாரு குறி. சீனி குறைஞ்சான்னு செய்யும், வேருக்கும் கண்ணீரற்ற மாறி வரும், மயக்கம் மாறி வரும், உடம்புல ஒரு சிவன்லா மாதிரி வரும். அது எப்ப வரும்னு சொன்னா அந்த உரிய அளவுக்கு சாப்பிடாமக்கு டேப்லெட் அதே கணக்குக்கு போட்டா சாப்பாடு குறைய கொஞ்சம் தான். ஆனா டேப்லெட்டை வளமையை மாதிரி டோஸை போட்ட உடனே நடக்கும். அந்த ஒரு 10:30 11 மணி ஆகக்குள்ள அந்த பிரச்சனை வரும். அப்ப குறையுதுன்னு போட்டு என்ன செய்யற வீட்டை டக்குன்னு சீனி அதெல்லாம் போட்டு டீயை குடிச்சு போட்டு திருப்பி பார்த்தா பின்னரம் 350. அப்ப இது ஒரு கொண்டோல் இருக்காது. எந்த நேரம் பார்த்தாலும் சீனி கொண்டோல் இருக்கணும், ஒரே லெவல் இருக்கணும். அதான் உங்களோட உடம்ப பாதுகாக்கும். உங்களோட கிட்னிய, கண்ணு, பாத நரம்புகளை பாதுகாக்கிறேன்னு சொன்னா சுகர் எந்த நேரம் பார்த்தாலும் ஒரே லெவல்ல இருக்கணும். நான் சாப்பிட்ட அதால கூடிட்டுன்னு சொல்றது சரி வரா. அந்த கூடின டைமுக்கு உங்களுக்கு டேமேஜ் வரும். அந்த கூடின சீனி என்ன செய்ய போகுது எங்க நான் போய் பாதிக்கும் தானே. நான் அடிக்கடி சொல்ற உதாரணம் தானே. இப்ப பீச்சில் போய்
ஒரு 4 மணித்தியாலம் ஒரு டீச்சர் பீச்சில் இருக்கிற ஒரு ஸ்கூல்ல படிப்பிக்காருன்னு சொல்லிச்சுன்னா கடற்கரையில் இருக்கிற ஸ்கூல்ல படிப்பிக்கார். அவரை பைக்கை கொண்டு போய் வைக்கார், ஒரு 6 மணித்தியாலம் வைக்கார். காலையில் 8 மணி இருந்து 2 மணி வரை வைக்கார். சரி, 6 மணித்தியாலம் தான் பைக் வந்து உப்பு தண்ணி உப்பு காட்டு படுற, மிச்ச 18 மணித்தியாலமும் உப்பு தண்ணி வர்றல, பைசிக்கல் கரை பிடிக்கும் தானே. அது மாதிரி தான். அப்ப பகலையில நீங்க சீனி அந்த சாப்பிட்ற டைம்ல சீனி 300 350 இருந்து போட்டோ, மற்ற டைம்ல எல்லாம் குறைய இருந்தாலும் அந்த கூடின நேரத்தில் என்ன செய்ய போகுது, சீனி போய் படியும், கண்ணில் படியும், அப்படி பாதிப்பு வரும். அதான் உங்களுக்கு அந்த சில டைம்ல பாருங்க, சுகர் எல்லாம் ஃபாஸ்டிங் பார்த்தா 140 120 130 அன்றைக்கு கால் திமுத்து போயிடுது. அப்ப எப்படி திமுத்த கால், சீனி கூடித்தான் திமுத்து. அப்ப 140 130 திமுக்கிற இல்லையே, 300 350 சீனி போனதான் கால் வரைக்கும் கிட்னில பாதிப்பு வரும். ஆகவே நீங்க அந்த உணவு வந்து கடும் முக்கியம். உணவை நீங்க அந்த கூட சாப்பிடணும்ல, பசி இருந்தா இந்த சாமான்கள் எடுங்க. நான் சொன்ன மாதிரி கடலையை வறுத்து வச்சுக்கொள்றேன், சாஃப்டான கடலையில் அமெரிக்கி. இப்ப உங்களுக்கு பல்லு பிரச்சனை, வயசனாக்கள் கனமானதுல கடிக்க இல்லாட்டி அந்த நோமலான கடலை இருக்கு சரியானே. அதே மாதிரி இனிக்காத பழங்கள் இருக்குதானே, அந்த பழங்களை சாப்பிடலாம் சரியானே. இப்ப பப்பாசி பழம் 8 காப், ஒரு பப்பாசை 4 வெட்டி அதுல காவாசி 4 கவட்டினத்துல திருப்பி பாதி, அப்போ 8 கொண்டு அதுல ஒரு துண்டை சாப்பிடலாம் சரியானே. வாட்டர்மெலன் ஒரு சின்ன துண்டு திங்கலாம். பச்சை அப்புள்ல சாப்பிடலாம் ஒரு பாதி. இப்போ வார அப்புள் சின்னதுதான், பச்சை அப்புள்ல ஒரு பாதியை சாப்பிடுறது என்ன. இனிக்காத கிரேப்ஸ் இருக்கு, இனிக்கிற கிரேப்ஸும் இருக்கு, இனிப்பு தான் கேட்கும் நமக்கும் சரியானே. அப்ப இனிக்காத கிரேப்ஸ், கொய்யக்கா பாதி, பெரிய கொய்யக்கா நம்ம இருக்காரு. அப்ப நம்ம பெலாப்பழம் வந்து கடுமை இனிப்பு, அது இனிக்காத பெலாப்பழம் இருந்தா தான் சாப்பிடணும். நாம இனிக்காத வாங்கவே மாட்டோம், ஏன்னா இனிச்சாதான் வாங்குறது சரியா. அப்படி இனிக்காத பெலாப்பழம். மாம்பழம் எல்லாம் கனியறதுக்கு முதல்ல உதக்காய் மாதிரி சாப்பிடலாம், இனிச்சா கனியா இல்லை. இப்ப கருத்த குழம்பு மாம்பழம் சாப்பிட இல்லாது. வாழைப்பழம், கதளிப்பழம், சிவப்பு வாழை சரியா, சின்ன வாழைப்பழம் சாப்பிடலாம், கதளி அல்லது சிவப்பு வாழை. அப்ப இப்படி வந்து அந்த எண்ணத்தை திங்கன்னு கேட்கப்படா. சில சாமான்களை சென்ன உடனே எல்லாத்தையும் திங்க வேணான்னு சொன்னா எதை திங்கிற சார் திங்கிற சாமான ஒரு தொகை இருக்கு, அதை நாம சிங்காயத்தாலே நமக்கு என்னத்தை திங்கன்னு கேட்கிறேன். ஆகவே நீங்க அந்த பேலன்ஸ் பண்ணணும். உணவுல வந்து உங்களுக்கு மாப்பொருள் கூட தேவையில்லை, ஏன்னா நம்மளுக்கு சுகர் இருக்கிறபடியால மாப்பொருள் எடுக்க இயலாது. அது மாப்பொருளை குறைங்க. இடியாப்பம்னா ஒரு 4 இடியாப்பம் அல்லது 6 இடியாப்பம் தான். அதுலேயும் விசேடமா வந்து அந்த தவிடு நீக்கப்படாது, என்ன தீட்டாத அரிசி, தீட்டாத அந்த சிவப்பு என்ன இடியாப்பம் தான் எல்லாம். ஏன்னா அதுல வந்து நார்ச்சத்து கூட, நீங்க சாப்பிட்டா உடனே வந்து உங்களோட பிளட்ல சீனி கூடாது, அது சமீபாட்டுக்கு நேரம் எடுக்கும். அப்ப இன்னொரு நன்மைக்கு பெரிய பசி வராது சரியான. இப்ப நம்ம நல்லா தீட்டின கடும் சின்னல் குறுநல் மாதிரி 4 கவுடஞ்ச அரிசி என்ன, அதுகளை சாப்பிட நடக்கும், கெதியா சமைச்சிடும், அடுத்த பசி வந்து சாப்பிட்டு முடியும், அடுத்த பசி வரும். அப்ப அந்த பெரிய அரிசி தான் சுகர் காராக்களுக்கு நல்ல பெரிய அரிசி, குண்டு குண்டு அரிசி என்ன. சிங்களாக்கள்ல சாப்பாடு பரிசெல்லாம் பாருங்க, ஜப்னா காராக்கள் சாப்பாடு எல்லாம் அந்த பெரிய அரிசி. கொஞ்ச நேரம் அரைக்கலாம், ஃபாஸ்டா சாப்பிட தேவையில்லை, அரைச்சி சாப்பிடலாம். அரைச்சி சாப்பிடக்குள்ள உங்களுக்கு இன்னொரு 40 50 சீனி குறை. வாய் அசை போடுறது தானே, வாய் அசை போடுறது உங்களோட சக்தியை, உடம்புல இருக்கிற கலோரியை குறைக்கும். எக்ஸசைஸ் செய்யற மாதிரி தான் வாய் அசை போடுறதுங்கிறது எக்ஸசைஸ் மாதிரி. அடுத்த இறைப்பையில நீண்ட நேரத்துக்கு இருக்கும், கெதியா சமைக்காது. ஏண்டா இறைப்பைக்கு வேலை இருக்கு, போட்டிக்கிற சாமான் அரைக்க வேண்டிய சாமான். அப்ப இறைப்பையில கெதியா இறங்கினா அடுத்த பசி வந்துடும். அப்ப இது கொஞ்சம் கூட நேரத்துக்கு நிற்கும். தவிடு தீட்டப்படாத அரிசி தானே சிவப்பரிசி, அதுல கோது, அது சமீபாட்டுக்கு நேரம் எடுது. அப்ப நாம வந்து இப்படியெல்லாம் இந்த டெக்னிக்கலை பாவிச்சு பசியை கெதியா வராத உணவுகளை நாங்க சாப்பிடுறோம்.